Very good morning. இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கீங்க, சத்தமே கேட்கலையே. சூப்பர். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரெசென்ட் எனி பிபிடி. நம்பர் ஒன், ஐ டோன்ட் லைக் தட் ஸ்டைல். ஐ டோல்ட் பிபிடினால ரொம்ப மொனாட்டனஸ் போகிறோம். எங்கள் ஆஃபீஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதெல்லாம் போகிறோம். ஐ வாண்டட் திஸ் செஷன் டு பி இன்ட்ராக்டிவ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour. ஓகே, ஸோ டெக்னாலஜியை பற்றி நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம், Virtusa பற்றி கேட்குறதுனா கேட்கலாம், என்னை பற்றி கேட்கலாம், பட் வித் அ லிமிட்டேஷன். வேறு என்ன? ஸோ தமிழ் கம்ஃபர்டபுள் தானே நீங்கள் எல்லோரும்? சூப்பர். ஓகே, முதல்ல Virtusa பற்றி சொல்கிறேன், பிகாஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா. Virtusa வந்து இட்ஸ் அ குளோபல் மல்டிநேஷ்னல் ஐடி சர்வீசஸ் கம்பெனி. நாங்கள் வந்து வி டோன்ட் கிரியேட் ப்ராடக்ட்ஸ், வி டூ ஐடி சர்வீசஸ். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலி தெரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜோஹோ அப்படின்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? தெர் ஆர் ஸோ மெனி அதர் ப்ராடக்ட் கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே கிரியேட் ப்ராடக்ட்ஸ் விச் கேன் பி யூஸ்ட். ஒரு இஆர்பி ப்ராடக்டாக இருக்கலாம், ரைட்? ஒரு மேபி சேலரி ப்ராசஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ தோஸ் ஆர் கைண்ட் ஆஃப் டிப்பிக்கல் ப்ராடக்ட் கம்பெனிஸ். பட் வி Virtusa, we don't create products, we deliver services. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எவ்வளோ பேர் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க? ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, நிறைய, எவ்ரிபடி, ரைட்? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டு போயிட்டு வென் யூ புட் யுவர் கார்டு இன்சைட் யுவர் மிஷின், நிறைய வேலிடேஷன்ஸ், ரைட்? முதல்ல உங்கள் கார்டை மேக்னெட்டிக் ஸ்வைப்பில் படிச்சுட்டு இந்த கார்டு வேலிடா, இந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட் என்ன, ரைட்? எல்லாமே படிக்கும். தென் இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் ஃபஸ்ட் ஆத்தென்டிகேஷன். அதுக்கப்புறமா ஃபாலோட் பை யுவர் பின், இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் பின், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் கேஷ் என்டர் பண்ணுறீங்க, அந்த கேஷ் உங்கள் முதல் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணும். ஒன்லி வென் இட் இஸ் தேர், தென் இட் வில் ஹேஸ் டு டெலிவர் த கேஷ் தட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார், ஃபாலோட் பை த ரெசிப்ட். இந்த என்டையர் ப்ராசஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் தட் வி பில்ட் ஃபார் தி பேங்க்ஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி ட்ரேட் பிளாட்ஃபார்ம், ஆன்லைனில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இதெல்லாம் பேங்கிங் சினாரியோ. லைக்வைஸ் இன்சூரன்ஸ் இஸ் அவர் கஸ்டமர். டெலிகாம், பிரிட்டிஷ் டெலிகாம் இஸ் அவர் மேஜர் கஸ்டமர், ரைட்? இன் தி யூகே. ஸோ அவங்களுக்கு வந்து பில்லிங் சாஃப்ட்வேர், நீங்கள் வோடாஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு மந்த்லி பில்லிங் வருதோ அந்த மாதிரி டெலிகாம் பில்டிங், கஸ்டமர் ரிவ்யூஸ், கஸ்டமர் சாஃப்ட்வேர் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐடி சர்வீசஸ். நம்பர் ஒன், we are present around 52 places, countries across the globe, 52 offices across the globe. And we are about a 36,000 people company organization, with about 1.3 1.4 billion US dollars as a revenue. This is about us. And enna patti solnuna, I am one of the leader under the digital engineering space. So what does a digital engineering mean to you? அப்படின்னா எனிதிங், இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படிக்கிறீங்களே, IoT, AI, ML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ரைட்? மைக்ரோ சர்வீசஸ், APIs and micro services, Java as a technology, complete full stack as a technology, .NET as a technology, mainframe as a technology, middleware, integration layer ஒன்று வேணும் இல்லையா, middleware as a technology, front end engineering, UI UX as a technology. So everything, we are the largest capability or the service line in our company. In fact, எங்களுடைய team size வந்து is 50% of the organization. That's where it is. Now, warm up ஆயாச்சா? Now open to questions. Feel free to ask questions. I know, because I have addressed the people who are coming on board, trying to give their careers into an engineering line and then with a lot of aspirations, இல்லையா? So you can ask questions and எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன், சும்மா கதை விட மாட்டேன், ஓப்பனாக சொல்லுவேன், தெரியலன்னு சொல்லுவேன், ரைட்? லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங். எவ்ரி டே வி லேர்ன். Just because I have 25 years of experience doesn't mean I will know everything in the world. So we have to be, first thing is, let us be very honest and grounded, right? And then say this, if I know. Second thing is very important to the students. Cultivate the habit of telling, yes, I don't know. உங்களுக்கு தெரியலன்னா தெரியல தான் இல்லையா, அதுதானே உண்மை. ஸோ நம்ம தெரியாததை தெரிஞ்சது மாதிரி நடித்து நம்ம வேறு மாதிரி சொன்னோன்னா என்னென்னா, we are fooling ourselves. அப்போ என்னென்னா, ஒருத்தர் நம்ம அந்த சொல்லிக் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரியலன்னு உண்மையாக சொல்லிட்டிங்கன்னா, people will be more than happy to teach you.
எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் தெரியலன்னு சொன்னால் என்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்களோ, ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் தோஸ் இன்ஹிபிஷன்ஸ் while you are in the process of learning. That will be my first humble submission to the entire student community, right? Now open to the questions if you have. Interactive session okay தானே உங்களுக்கு? சூப்பர். கொஸ்டின்ஸ் இருக்கா கேட்கறதுக்கு? சூப்பர். சி ஐஸ் பிரேக்கர் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. மைக் வரும். நான் கீழே இறங்கி வந்துட்டுமா? தட் வில் பி பெட்டர், ரைட்? சார் சொல்கிறார் ஆல்ரெடி லேட் சார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜே சரவணகுமார் சார். சவர்குமார். ஸோ எந்த பிரான்ச் எடுத்து? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே சொல்லுங்கள் சார். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அந்த டெக்னாலஜிஸ், அதில் வர அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிடெக், சைபர் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் இப்போ எந்த மாதிரி டெவலப்பிங், அது பேசிக், அது என்ன, இந்த ரெவல்யூஷன்றது எப்படி நமக்கு வருது, அதனுடைய ஸ்டேஜஸ் இப்போ என்ன, ஃபியூச்சர் நம்ம இதோட டெவலப்மெண்ட்னால நமக்கு என்ன கிடைக்குது, ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா அடாப்ட் பண்ணாட்டி நமக்கு என்ன? ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இன்ஃபேக்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்ன தெரியுங்களா? உட்காருங்க ப்ளீஸ். ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் மொபைல் போன மாதம் ஒரு மொபைல் வாங்கியிருப்பீங்க. திஸ் மந்த் யூ வுட் சி தட் மொபைல் இட் செல்ஃப் இஸ் அவுடேட்டட். கரெக்டாக? ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, i13 வாங்குறீங்க, வித்தின் 1 year i13 இஸ் அவுடேட்டட். இட் பிகம்ஸ் i14. அதே மாதிரி ஐடி ஆல்சோ இஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் அட் அ பேஸ். அதை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது அடுத்த ஸ்டேஜ் போயிடுது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ கேப் பிட்வீன் வாட் அ கஸ்டமர். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா, வி ஆர் ஐடி சர்வீசஸ் கம்பெனி. ஒரு டெக்னாலஜி ஏன்னா இட் இஸ் நாட் அ வெரி ஸ்மால் திங். ஓகே, நீ டெக்னாலஜி இது நாளைக்கு இது எடுத்து அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம், இட்ஸ் நாட் தட் வே, ரைட்? இட் டசன்ட் ஒர்க். ஐடி திங் டசன்ட் ஒர்க் தட் வே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீப்ளேஸ், get the people, business users accustomed to it, right? சடனாக இப்போ நீங்கள் ஒரு ரெகுலர் வெப்சைட் போடுங்க, ஐஆர்சிடிசி போகிறீங்க, ஐஆர்சிடிசி போய்ட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க வேறு ஒரு போர்ட்டல்னு வச்சுக்கோங்களேன். சடனாக டோட்டலாக எவ்ரி திங் சேஞ்ச் அப்படின்னா யூ வில் பி பசில், ரைட்? என்ன ஆச்சு? அப்போது ஒரு படித்தவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா ஓரளவுக்கு ஒரு லேமேனாக இருக்கிறவங்களுக்கு சடனாக ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுத்தா ரொம்ப அடாப்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ கேப் பிட்வீன் இம்ப்ளிமெண்டிங் த சேஞ்ச் தட் ஐடி இஸ் கோயிங் த்ரூ டுவர்ட்ஸ் வாட் த ரியாலிட்டி இஸ். ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ there is always a gap and it will take some time for us to catch up with the growing technology. அது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் அஸ் ஃபியூச்சர் டசன்ட் மீன் 2023 or 24 அடாப்ஷனுக்கு சொல்கிறேன். பட் டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ், யூ டாக்ட் அபவுட் ஏஎம்எல், you talked about cloud, right? And cloud computing is the market today. Everything is moving to the cloud. Data has already moved to the cloud. Infrastructure has already moved to the cloud, right? IaaS, infrastructure as service, product as PaaS, IaaS, லாஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். போய் படிங்க, ஜஸ்ட் படிங்க. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், எவ்ரி திங் இஸ் நவ் அவைலபிள் ஆன் ப்ரிமைஸில். நவ் திங்ஸ் ஆர் பிகமிங் வெரி லெஸ். ஸோ மை டேட்டா இஸ், இஃப் இட் இஸ் அவைலபிள் இன் த கிளவுட், இட் இஸ் அக்சசபிள் எனிவேர், ப்ரொவைடட் வித் அ சர்டன் டைம் ஆஃப் டோக்கனைசேஷன். செக்யூரிட்டி பற்றி யூ டாக்ட் அபவுட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இஸ் பிகமிங் எ வெரி பிக் இஷ்யூ டுடே, right? Likewise, additionally, apart from security, there is something called an SRE, which is called the Site Reliability Engineering, right? SRE is a fast-picking concept today in the industry. What does that mean? When an application is launched onto a cloud or it is as a maybe even an on-prem, I should have the availability. Recently, இது வாட்ஸ்அப் டவுன் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஒரு 2 hours. ஒரே பயங்கரம்ல, என்னடா என் மெசேஜ் போக மாட்டேன், சிங்கிள் டிக் தான் வருது, படிக்கவே இல்லை, என்னை பிளாக் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லை. அதுதான் ரிலையபிலிட்டி. இட் டாக்ஸ் அபவுட் ரிலையபிலிட்டி, ரைட்? ஸோ 6 Sigma says reliability means 99.99994% availability all the time without a downtime. I'll give a use case of how AI ML is being used. Ola and Uber நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? யூ see something called a surge pricing. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி அதே ரூட்டுக்கு போட்டிருப்பீங்க. மேபி இட் would have shown $240.
கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் மேபி பீக் ஹவரில் ட்ரை பண்ணுவீங்க, இட் வில் ஷோ $300, right? Is there a manual intervention there? The answer is no. The machine learning from each of the data plays a very key role here. From the data collected, right? In the traffic, is it a prominent traffic? And the route, is your route a very prominent and a prime route? Number one consideration. Is it a peak hour and a non-peak hour? Number two, availability of the vehicles during that particular time, right? There are so many formula that goes inside the machine learning, which the artificial intelligence picks up and then gives you the pricing. Number one. How many of you have played chess against a computer? That is nothing but an AIML. It based on the இதெல்லாம் preset. நம்ம ப்ளே பண்ண நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ளே பண்ண என்ன ஆகுனா இந்த மூவ்ஸ் எல்லாமே the machine learning will adopt as a data. And based on that, நீங்கள் அடுத்த ஆள் விளையாடும் போது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அதுலேருந்து தான் இருக்கிற டேட்டாலேருந்து தான் வருது. தட் இஸ் another AIML. Okay. Another beautiful where you are heading towards in கேட்டிங்கல்ல, today in fact drones இப்போ ஃபார்மிங் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல ஃபார்மிங் பண்ணுறாங்க இல்லை? இப்போ ஃபார்மிங் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இந்த பழமாக இருக்கும்போது தான் பறிக்கணும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்தபோது தான் செடியிலேருந்து எடுக்க முடியும், அப்போ தான் தே கேன் சென்ட் இட் டு தி மார்க்கெட் இல்லையா? Now intelligence is growing that robots are being created and it is being fed with information to study the maturity of the fruit. இது இன்னொரு 10 நாள் ஆகணும் பழுக்கிறதுக்கு, கன்சியூம் பண்ணுறதுக்கு, டு பி எடிபிள், ரைட்? இன்னொரு 10 days ஆகணும், 20 days ஆகணும், அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் போகிறாங்க. அண்ட் த்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் இன் காம்பினேஷன், இது முடிச்சிட்ட உடனே நெக்ஸ்ட் என்னென்னா த்ரோன் வில் கோ அண்ட் பிக் அப் த ஃப்ரூட் ரைட் ஃப்ரம் த பிளான்ட். So they are trying to cut down the manual intervention even in harping and harvesting the fruits there and vegetables. So that's how the technology is growing today. I'm just taking a very farming as a very rudimentary example. Likewise, there are a lot of things that are coming up. Banking scenario is entirely changing with the new changing technology, right? Everybody is இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் checks, you used to send checks outside, right? Now you have to just take a picture of this check and the thing. அதே மாதிரி முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சிட்டியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த சிட்டி போனீங்கன்னா that particular account never used to be valid. You will have to open another account. Now you have an banking which is called a crux of the banking, right? Sitting in, you can give a Chennai check to anybody, right? So there is no charges, transfer charges, அதெல்லாம் கிடையாது. So that's how banking industry is also growing predominantly, right? Did that answer your question? Mike. There it is. சார், இப்போ அந்த சைபர் செக்யூரிட்டி, அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் நம்ம இங்கே டெவலப் ஆயிருக்கோம், நம்ம அதை ஃபுல்லாக அடாப்ட் பண்ணிட்டோமா? அடாப்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன நமக்கு பெரிய? இல்லை விட்டுட்டோம்னா there is nothing. You will be behind the market. Fundamentally அதான் நான் சொன்னேன், adoption will take time. But if you ask whether the technology itself is growing, the answer is yes, right? But adoption, இப்போ உங்களுக்கே திடீர்னு see I will tell you, people work in the comfort zone. இப்போ நீங்கள் ஒரு ரூட்டில் வரீங்க, ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு ஒரு ரூட்டில் வரீங்க, இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வரீங்கன்னா you get used to it. The moment I throw you out of your comfort zone, for you adoption becomes difficult for some time. Unless I say, no, this is what your future is. இனிமேல் நீங்கள் இந்த ரூட்டில் வரக்கூடாது, இந்த ரூட்டில் தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா you will automatically go for a change. Otherwise, you will be in your comfort zone. Same scenario with IT as well, right? So it will take time for adoption, but that adoption will be for good. சார், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஃபிக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்களா? அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AR பற்றி பேசுகிறீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி அதான் AR VR, அதில் நிறைய இந்த மூவிஸ்லாம் காட்டுறாங்களே, ஒன் டே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்மளை டேக் ஓவர் பண்ணும், நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அது எவ்வளோ ரியாலிட்டியா இல்லை வெறும் அது மூவியோட போயிடுறதா? இல்லை, ஃபார் நவ் ட்ரீட் தட் as only as a fiction. ஓகே, தேர் நீங்கள் சொல்ல மாதிரி ரஜினிகாந்த் ரோபோ படத்தில் கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை சார், டெர்மினேட்டர் மூவி அல்டிமேட்லி எல்லாம் சேம் தான் இல்லையா? ஸோ see, everything is under control. If anything goes haywire, இப்போ டுடே யூ ஆர் ஹேவிங் எ கூகுள் டிரைவர்லெஸ் கார், ரைட்? டெஸ்லாவும் தே ஆர் ஆல்சோ கம்மிங் அப் வித் டிரைவர்லெஸ் கார் டுடே. நம்ம ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறோம், அந்த டெக்னாலஜி ஃப்ளோட் பண்ணுறோம் ஃபார் த கன்வீனியன்ஸ்.
Tomorrow if Google driverless car runs haywire, யாராவது ஒருத்தர் போகிறாங்க அது சொன்ன பாயிண்டில் நிற்கவே இல்லை அப்படின்னா risk, it's a big risk, right? Especially in a place like New York, right? Downtown எல்லாம் போனீங்கன்னா it's a big risk. But technology is always a technology. இப்போ உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பீங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருப்பீங்க, டெலிவிஷன் வச்சுருப்பீங்க, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அ சிப். அது எல்லா நேரமும் ரொம்ப கரெக்டாக வேலை செய்தா? கரெக்ட். மெஷின்ஸ் ஆர் பவுண்ட் டு கோ ராங், ரைட்? Till the machines are under our control, it's bit safe. That will be my answer. If the machines start taking control of us, then we are in a big time trouble for the future. இப்போ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மிஷின் டிரைவர்லெஸ் கார் ஏறி உட்காந்தா ஜஸ்ட் நம்ம ஓலாவில் போடுற மாதிரி ரூட் போட்டுட்டா அதுவாக போய்டும். பட் இஃப் தெர் இஸ் அ மிஸ்ஃபயர் சம்வேர் இன் அ லாஜிக் அண்ட் இட் நீட்ஸ் ஹெவி டெஸ்டிங், ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் நீட் அ வெரி ஹை டெஸ்டிங். இஃப் தெர் இஸ் அ மிஸ்ஃபயர் இன் ஒன் ஆஃப் த லாஜிக், அது வர தான் யூஸ் கேஸ் வர தான் தே வில் ஸ்டார்ட் அட்டெண்டிங் டு இட். ஸோ த ஆன்சர் இஸ் a yes and no. If it is a comfort, it will be a comfort. It is a risk. It is a risk as well, provided nothing bad happens to the human society. That's where it is. Thank you, sir. Welcome. Super. Nice question. Great question. Sir. Yeah. Tamil. இப்போ நியூ லாங்குவேஜ் நிறைய. உங்க பேர் சொல்லுங்களேன். விஷ்ணுகுமார். விஷ்ணுகுமார். Yeah. சார் இப்போ நியூ லாங்குவேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்? அதெல்லாம் ரெண்டுத்தையும் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். இசிஇ. இசி. சூப்பர். சார் இப்போ நியூ லாங்குவேஜ் நிறைய வந்துட்டு இருக்கு சார். அப்போ இப்போ பழசு ஜாவா அதெல்லாம் படிக்கலாமா இல்ல இப்போ கார்பன் கூகுள் வந்து ஜாவா எல்லாம் பழசுன்னு சொல்லிட்டியேமா என்னமா நீங்க? இல்ல சார் இப்போ கூகுள் வந்து கார்பன் படிச்சா அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஜாவா will go on and on and on because developments happen in Java. இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங்னு எடுத்தீங்கன்னா கூட நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கங்க. You can build an application using only JavaScript. How many of you know this? You can build an entire application using JavaScript. அப்ப இந்த கார்பன்லாம் என்ன சார்? எல்லாமே இருக்கு. There are, see, I'll tell you. It is a use case. Python. நீங்க வந்து இப்போ ஜாவா கோட் எடுப்பீங்களா பைத்தான் கோட் எடுப்பீங்களான்னு எவ்வளோ பேர் ஜாவாக்கு I don't know how many of you have done coding in Java or Python. பட் நான் காலேஜ் போகும்போது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் அட்ரஸ் பண்ணும்போது கேட்டாங்கன்னா மெனி பீப்புள் வில் சே பைத்தான் பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு கோட் இன் அ பைத்தான் கம்பேர்ட் டு அ ஜாவா. கரெக்ட். அதே மாதிரி யூஸ் கேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொன்னேன்னா பிஸ்னஸ் கேஸ் என்ன, ஹவு ரிலையபிள் ஷுட் தி ப்ராசஸ் ஆர் த ப்ராடக்ட் ஷுட் பி, நம்பர் ஒன். ஓகே. ஹவு ஃப்ளெக்சிபிள் இஸ் த டெக்னாலஜி டு ஒர்க் அக்ராஸ். இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எடுத்திங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்டாப்ஸ் வித் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டுக்கு பின்னாடி பிஸ்னஸ் லாஜிக் லேயர் ஒன்று இருக்கும். பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்கு அப்புறமா இன்டகிரேஷன் லேயர்னு ஒன்று இருக்கும். இன்டகிரேஷன் லேயர் கீழே டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக. இதெல்லாம் சேர்ந்து கண்டெய்னரைஸ் பண்ணி போனால் தான் க்ளவுடு. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்கள் என்ன யூஸ் கேஸ் என்னவோ, பேங்கிங் சினாரியோனா ஒரு இதுனா வந்து இன்சூரன்ஸ்னால் ப்ராபப்ளி அனதர், டெலிகாம்னா ஒன்று, ஹெல்த் கேர் லைஃப் சயின்சஸ்னா அனதர், ரைட்? பேஸ்ட் ஆன் த யூஸ் கேஸ் சினாரியோ லாங்குவேஜஸ் வில் பி யூஸ்ட். ஆப்வியஸ்லி நம்மலாம் இதெல்லாம் எதுக்கு டெவலப் பண்ணுறோம் சொல்லுங்கள்? கன்வீனியன்ஸ் நம்பர் ஒன். செகண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் டெவலப்பராக இருப்பீங்க. நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு யூ வில் கம் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட், மேபி யூ வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். ஹூ வில் மெயின்டைன்? கரெக்டா? Who will maintain? It has to have a maintainability. And when you choose a technology or an architecture, sustainability is a factor. The sustainability factor is, if a customer is investing maybe $100,000 invest பண்றான்னு வெச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணிட்டு in 2 years time if I say சார் இது வந்து அவுடேட்டட், இனிமேல் இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வேற பிளாட்ஃபார்ம் தான் மாற்றணும்னு சொன்னால் how will the customer feel, right, after having spent $100,000? So we as a architect, when you suggest a technology stack to a customer, we should look at 3 things. How good it is in terms of maintainability, how easy and quick is to build a software, at the same time maintaining. I talked about reliability, right? How reliable is the software in terms of upkeeping, in terms of அது ஃபாலோ ஆகாமல் இருக்கணும், ரைட்? சடன்லி போயிடுச்சுன்னா எனக்கு தான் இந்த ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இன்ஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இட் ஷுட் நாட் கோ, இட் ஷுட் பி அவைலபிள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ டெக்னாலஜி வில் பி கம்மிங் அப், பட் வாட் வி ஆர் கோயிங் டு சூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த அப்ளிகேஷன் இஸ் ஆல் அபவுட். இப்போ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லவே இல்லையே, இல்லை? முன்னாடி ஜாவா இருந்தபோது பைத்தானே இல்லையே. இட் கேம் லேட்டர். பட் ஐ வில் டெல் யூ ஒரு சிம்பிள் ஃபேக்ட்.
How many of you know Tesla, right? It's a very big car company in US today. Tesla was using Python for all their dashboard and intelligence. Today, you know what? They have gone back to C++, C sharp. ஏன்னா சஸ்டைனபிலிட்டி பார்க்குறாங்க. ஸோ தே ஹவ் கான் பேக் டு அப்போனா அவங்க பின்னாடி போகிறாங்களா? இல்லை. Sustainability from the robustness of the software being built. So the old technology always has a value, though the new things still come up. Super. Any other question? Hi. My name is Ram Kumar from CSC department, sir. Yeah. சார் இப்போ பெரிய பெரிய கம்பெனி இருக்குது சார். சப்போஸ் கூகுள் மாதிரியான கம்பெனி எடுத்துக்கிட்டால் கூட சார் சுந்தர் பிச்சை வந்து அவங்க சர்ச் இன்ஜினுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆமாம். பட் அதுக்கு பின்னுதாரணமாக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது சார். ஸோ வந்து கோலாங் அந்த கோலாங் வச்சு தான் கூகுளா இல்லை ஐடியா மட்டும்தான் அவங்கள்ட்ட, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்கள்ட்ட, கோலாங் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளேருந்து ஃபுல் டெக்னிக்கலாக பார்க்குறது அவங்கள்ட்ட. அது மாதிரி ஜிஐடியூ அந்த மாதிரி இப்போ லாங்குவேஜும் வந்து ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் மியூசிக் சிஸ்டம்ஸ் மற்ற எல்லா இதுக்கும் வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு கோடிங் எல்லாமே இன்டெகிரேட்டாக பண்ணுறாங்க. அது எப்படி சார் அது ஒரு சாஃப்ட்வேர் மேக்கிங் வந்து? இல்லை இன்டெகிரேஷன். கேன் யூ ஜஸ்ட் ரீஆர்டிகுலேட் யுவர் கொஸ்டின்? இன்டெகிரேட்னா ஒன்றும் இல்லை சார். அவங்க அந்த ப்ரோக்ராம் வந்து வச்சு என்ன சொல்கிறது, அந்த அந்த ப்ரோக்ராம் வச்சு அதை செயல்பாடு ப்ராசஸ் பண்ணுறாங்க. நான் அந்த மீன் ஆஃப் வேலை சொல்ல வந்தேன். See, Google வந்து now, in fact, you know spider search, right? Many people would have learned about a spider search. Web search, we call a web spider web search. So node le the node fast up. That's how you see the moment you type something in Google, it will be 0.13 milliseconds or 0.13 seconds. Correct? 0.1/3 of a second. That's how it is. So ipo data vara earlier it used to be a minimal data. Now you have tons and tons of data available across the globe. Correct? The more data it has to parse through, it is not a scan based search kadayadu. It is a parse based search. Parse na it will read the data information available there. Right? Abdi varumbodhu this technology has also to improve. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு சேம் சர்ச் இன்ஜின் now we don't have patience. கரெக்ட்? நம்ம டைப் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரணும். we don't want to wait. Days have gone. நான் ஒரு கம்ப்யூட்டர் தட்டிட்டு அது பூட் ஆகுதான்னு உட்காந்துட்டே இருப்போம். பூட் ஸ்டாப் ப்ரோக்ராம் வில் ரன் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், கரெக்ட், பிஃபோர் இட் ஆக்சுவலி டர்ன்ஸ் ஆன். பட் it is not like that today. Okay, so the search engine technology also keeps on improving. They see from the nodal access, multinodal access, how I can further enable it so that in spite of the trillions and trillions of data, how I am able to still keep the same performance level in the search engine. That is what is the crux of everything. And so R&D, they spend a lot of money in R&D. Google spends a lot of money in R&D. So சராசரியான எம்ப்ளாயி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வரையும் இன்டர்கனெக்ட் பண்ணி தான் அது போகும். எப்படி சார் மற்றவங்களுடைய ஹெல்ப்ஸ் எல்லாமே வேணும், அதுதானே சார் கான்செப்ட்? இல்லை, இப்போ எனக்கு பையர் வேணும்ல. எஸ் சார், எஸ். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஐ நீட் அ பையர். இன்ஃபேக்ட் ஃபார் ஒன் இன்சைட் இஸ் Virtusa, we work closely with Google for 45 of their products. 45 products of Google we have. 45 ப்ராடக்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். Right? So அதனால் வந்து I am creating a product, I need somebody to buy the product, right? Yes, sir. Subscription வேணும், yes, sir, they have to buy. So obviously everybody, and for a company like a Spotify, yes, sir, I cannot go and start building from the scratch because it calls for a lot of investment. Yes, sir. Any software for that matter, when it is done, or any company, இது இருக்கும்போது they do something called a make or buy decision. Yes, sir. இதை நான் மேக்னா ஐ வில் மேனுஃபேக்சர் மை செல்ஃப். இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பிகாஸ் தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர், ரைட்? ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல் தேர் காம்பனன்ட்ஸ் ஆர் அவுட் சோர்ஸ்ட். Yes, sir, I know. Why is it that giants like maybe Kia எடுத்துக்கங்க or Hyundai எடுத்துக்கங்க or Ford எடுத்துக்கங்க, why is it that they cannot manufacture? Because for them that is not their core business. Yes, sir. ஒரு நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பித்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ ஐ அவுட் சோர்சஸ், விச் மீன்ஸ் ஐ பை. Yes, sir. What I have to make is the decision being taken based on the cost and how quickly I need them to onboard. That is the thing. So everybody else will use that platform and run their business. Yes, and already somebody has invested time and they are investing time in their R&D. Yes, somebody like Google. Thanks a lot, sir. Thank you, sir. Hey, normally, என்ன தெரியுமா ஒரு கேஸ், whenever I address students, I normally see first coming from the girls questions, lot of questions. But this time it's totally surprising.
பாய்ஸ் ஆர் லீடிங் த கேம். மைக் இல்லையா? கோ ஹெட். குட் மார்னிங் சார், மை செல்ஃப் அனு. நான் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் சார். இப்போ வந்து இன்ஜினியரிங் படித்தாவே எல்லாருமே ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே படித்த படிப்புக்கான வேலைங்க யாருமே இப்போ முக்கால்வாசி பார்க்குறதே இல்லை. இப்போ வந்து நான் இப்போ ட்ரிபிள் இ முடித்து நான் கோடிங்ஸ் படித்து ஐடி போய் நான் 70,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, நான் ட்ரிபிள் இ படித்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, எனக்கு இதை விட நான் ஐடி போய் அதில் வேலை பார்க்குறத விட எனக்கு ட்ரிபிள் இயில் எனக்கு 40,000 ரூபா சம்பளம் வந்தாலும் நான் படித்த வேலைக்கான படித்த படிப்புக்கான வேலையை பார்க்குறேங்கிறதுலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்காக அது வந்து ட்ரிபிள் இக்கான ஸ்கோப்ஸ் அண்ட் ஜாப்ஸ் வந்து என்னன்னு மட்டும் நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லணும் சார். யார் படித்தாலும் ட்ரிபிள் இன்னு சொன்னால் ட்ரிபிள் இ படித்தா ஐடி தானே, ஐடி தான், நீ ஐடியே போ, இதில் என்ன நீ பார்க்குற அப்படின்னு தான் சார் எல்லாருமே கேட்குறாங்க. வெரி வேலிட் பாயிண்ட். பிகாஸ் தி ராங் நோஷன் that has developed over a period is ஐடி கம்பெனி தான் நிறைய பே பண்ணோம் இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கணும், ஆன்சைட் போனோம், யூஎஸ் போனோம், சிங்கப்பூர் போனோம், துபாய் போனோம், லண்டன் போனோம் அப்படின்னா ஐடி கம்பெனி தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட், ரைட்? The case is not so. The case is not so. You coming from a triple E background. இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், இப்போ நீங்கள் ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படிச்சிருப்பீங்களே, ரொபோட்டிக் இன்ஃபர்மேஷன், ஐஓடி, இது ரெண்டுத்துக்கும் கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஐ கம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட், ஸோ ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு தட் கொஸ்டின். The program written or the embedded programs being written will command your microprocessors, which will in turn do what it is being asked to do, right? That is the interface point. இப்போ you have a passion towards triple E, yes, you can pursue what is, you can just listen to your passion and follow what is your passion. It is not necessary that you need to come to IT unless you have a IT லே நிறைய பேர் இருக்கு. In fact, when I was addressing in one of the college, a girl, after having worked for 1.5 years, I think she comes from not from a CS or an IT background, ஒரு ஆர்வத்தில் போய் ஐடியில் சேர்ந்துட்டாங்க டெவலப்மெண்ட்டில். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி when I met them, she said, சார் எனக்கு டெவலப்மெண்ட்டு கோடிங்கே வரல, நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்டாங்க. Because coding needs logical thinking fundamentally, right? But then after having spent 18 months in an IT industry, she asked this question to me. So and then I told there are other streams as well in IT, not necessarily, right? நீங்கள் நல்லா தப்பு கண்டுபிடிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் QAல சேருங்க, QE குவாலிட்டி இன்ஜினியரிங்கில் சேருங்க, ரைட்? அடுத்த எழுதின கோடில் தப்பு கண்டுபிடிக்குமா அதில் சேரலாம், இல்லை குவாலிட்டி அஷூரன்ஸில் சேரலாம், இல்லை ப்ராசஸ் சைடில் சேரலாம். தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். லாங் ஆன்சர் ஷார்ட், யூ நீட் நாட் பி இன் ஐடி, பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ பேஷன் டுவர்ட்ஸ் கம்பைனிங் ஐடி வித் யுவர் கோர் சப்ஜெக்ட், தேர் ஆர் லாட் ஆஃப் அவென்யூஸ். as I said, ஐஓடி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா they use IoT even for a cooking, right? You program, ellaroda job is going to become easy. You program, keep your raw materials, and then aduve potu vadakittu. Ipo China la pathina completely automated cooking la kondu vandanga. Aduva vandu the required gram measure panni potudhu, it just do the cooking, aduva stir pannidhu at a certain point, and the temperature and the time program panna aduva it will take the food out. And you would also seen robots serving the customers in restaurants, right? Adala the concept building, you get a question, it's just adding up. Everything is adding up in every other industry. So you can always club your triple E with IT and see what is your passion, what do you like to do. You don't need to come to an IT just for a programming. A lot of avenues are there. IT has not influenced only the IT industry, but other industry, allied industries, mechanical allied industries have actually joined hands with IT to see how automation could be done, right? But every automation needs a programming, be it at a core chip level or user level, right? That's the advantage of IT. That's the only thing why people are wanting to come to IT, nothing else. சார் இப்போ எல்லாமே வந்து இப்போது பெட்ரோல் டீசல் எல்லாமே ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால எல்லாமே வந்து சோலார் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்கான ரெக்கக்னேஷன் இன்னும் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நான் ட்ரிபிள் இ எடுத்ததுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, படிச்சிருவியா
படிச்சிருவியா அப்படின்னு தான் சார் கேட்குறாங்க. உன்னால் முடியும்னு யாருமே இப்போ வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணவே இல்லை சார், என் அப்பா அம்மாவை தவிர. அவங்களே நீ படிச்சிருவியா பாப்பா, நான் கூட இருக்கேன், ஆனால் நீ படிச்சிருவியா, அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவியா அப்படின்னு மட்டும்தான் சார் கேட்குறாங்க. யாருமே மோட்டிவேட் பண்ண நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் அந்த கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. இல்லை சார், அதுதான் ஃபேக்ட். நீங்கள் ஐடி எடுத்தால் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்படி நிச்சயம்? ஏய் நீ ஐடி எடுத்துட்டு நீ படிச்சிருவியா, ஜாவா மாறிட்டே இருக்கேம்மா டெய்லி, நீ படிச்சிருவியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. த வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ரைட்? தெர் வில் ஆல்வேஸ் பி அ நெகட்டிவ் எனர்ஜி அரவுண்ட் அஸ், ஆல்வேஸ் பி அ நெகட்டிவ் எனர்ஜி அரவுண்ட் அஸ். நீங்கள் உங்களை நம்புங்க அண்ட் நோபடி எல்ஸ் அதர் தேன் யுவர் பேரண்ட்ஸ், ரைட்? பில்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப். லைஃப் இஸ் ஆல் அபவுட் இட். என்னால் முடியும் நம்ம நம்பணும்னா போருமா, 10 பேர் கூட இருந்து உங்களுக்கு கீழத்தில் தான் முயற்சி பண்ணுவாங்க, சரியா? அதனால் டோன்ட் லிசன், டோன்ட் ஈவன் பே the attention to them. Trust that you can do it and you will come out with flying colors. Super. Yes. Hi sir, I'm Vishal from Computer Science Engineering. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணாலும் சரி, எல்லாம் அவங்க போடுற கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாம் அவங்க பண்ணுறது தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலாக ஒரு இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு சொன்னோன்னு வைங்களேன், நம்ம கூகுளில் போய் பார்த்தா இயர்ஃபோன்ஸ் ரெக்கமெண்டேஷன், இப்போ அமேசானில் போய் பார்த்தா இயர்ஃபோன் ரெக்கமெண்டேஷன், அமேசான்ஸ் சாய்ஸ். யா சார். இப்போ எல்லாமே இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலம் தான் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரைவேசி எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்கோன்னு வைங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் ப்ரைவேசியே ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரைவசி எனிமோர். அப்போ அப்போ இன்னும் நம்ம போக காலத்தில் அந்த ப்ரைவேசி, யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரைவசி எனிமோர். ஐ டு நாட் நோ பை இஃப் யூ கெட் எனி சான்ஸ். சுந்தர் பிச்சை ஓட ஒரு இன்டர்வியூ பாருங்க, கோர்ட்டில் கிழிக்கிறாங்க சுந்தர் பிச்சை வச்சு, எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். கூகுள், எஸ்பெஷலி ஃப்ரம் கூகுள், ரைட்? டுடே நீங்கள் ஒரு மொபைல் டு மொபைல், ஒரு புது மொபைல் வாங்குறீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கோ அண்ட் என்டர் யுவர் ஜிமெயில் ஐடி, யுவர் அத்தன்டிகேஷன் இஸ் யுவர் ஜிமெயில் ஐடி. உங்கள் ஜாதகமே அதில் வந்துடுது, கரெக்டா? நீங்கள் யார் உங்கள் கான்டாக்ட்ஸு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே அலசிருக்கீங்க, நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, எந்த சைட்ஸ் போயிருக்கீங்க, நீங்கள் உங்கள் மெமரிலேருந்து எடுத்துக்கோங்க. தட் டேட்டா கேன் ஸ்டில் பி ரிட்ரீவ்டு. ஃபோனில் வந்து ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டோன்னு கொண்டு போய் கொடுக்குறீங்களா, ரீசேல் போகிறீங்கல்ல, ரீசேல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, தே கேன் ஆல்சோ பிக் ஆல் த டேட்டா. டு யூ நோ தட்? நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணினாலுமே யுவர் டேட்டா கேன் ஸ்டில் பி புல்ட் அவுட். ஸோ திஸ் இஸ் அ சேலஞ்ச் வித் தி க்ரோயிங். ஐ வுடன்ட் பிளேம் அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பிராண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அவர் கன்வீனியன்ஸ். டுடே எவ்ரி திங், நான் வீட்டில் உட்காந்தபடி காய்கறி ஆர்டர் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடி ஐ எம் ஆர்டரிங் எவ்ரி திங், ரைட்? இல்லைன்னா நீங்கள் அமேசான் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் கடைக்கு போயிட்டு இந்த கடையில் இல்லையா அடுத்த கடைக்கு போனோம், ரைட்? இட் சேவ்ஸ், ஆக்சுவலி சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். யூ கேன் see the reviews, but at the same time it is definitely a threat to your privacy. You don't have a privacy these days. Gone are the, அதான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாம் போடுவாங்க. முன்னாடிலாம் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை அதை தீ பற்றிக்குச்சுன்னா அவன் போய் ஹெல்ப் பண்ண தான் போவோம். இன்றைக்கி அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து படம் போட்டு போடுற ஆளுங்க தான் இந்த ஆளுங்க ஜாஸ்தி. blame it on us, blame it on us, don't blame on the system, right? System is correct. நமக்கு என்னென்னா, நான் தான் ஃபஸ்ட்டு அந்த எரியறதை விட்டு அவன் உயிரை காப்பாற்றுறான்னா அதை விட்டுட்டு போய் அவன் அதை படம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே பாம் பிளாஸ்ட் ஆச்சு, இங்கே வந்து அடுப்பு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு நம்ம தானே பண்ணுறோம், ரைட்? செல்ஃபி எடுக்க போய் எவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்காங்க, கரெக்ட்? பிகாஸ் வி ஆர் பிகமிங் கிரேசி. ஒன்று ஃபண்டமெண்டலி தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் இன்னொருத்தனுக்கு கேஷ். த மோர் ஸ்லக்கிஷ் வி பிகம், somebody is cashing on it. அமேசான் அப்படி தான், ரைட்? ஏன்னா நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹோம் டு பை திங்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஸ் வேர் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் பை வெஜிடபிள்ஸ், கரெக்ட்? நம்ம போய் அப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, வெண்டைக்காவை உடச்சி பார்த்து வாங்கணும், முருங்கைக்காவை முறுக்கி பார்த்து வாங்கணும், அந்த டேஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த உடம்பு அப்புறம் நம்ம வந்து உடம்பெல்லாம் வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, இது உடம்பு சுகர் ஆகிடுச்சு, ஹெவி குண்டாயிட்டான்னு சொல்லி அதுக்கு 15,000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நம்ம ஜிம் போகிற ஆளுங்க தான் இந்த காலத்தில். தவிர we give everything to the technology because we don't want to physically do something. அதுதான் fundamental fact. If we decide to avoid technology, we can avoid technology. நம்ம சோம்பேறித்தனத்தை தான் ஒருத்தன் கேஷ் பண்ணுறோம், அதை நம்ம ஃபண்டமெண்டலாக மறந்துடுறோம். இட் இஸ் an advantage to us, அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் there are also a lot of minus. அது ரொம்ப இட்ஸ் லைக் a double-edged sword. Technology is a double-edged sword.
அது ரைட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ராங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஹவு டு டேக் இட் ஒன்லி டு யூஸ் ஃபார் அ பாசிட்டிவ் காஸ் அண்ட் நாட் ஃபார் அ நெகட்டிவ் காஸ். சார் இப்போ நம்ம அவேர்னஸ் இது மேலே இல்லாமல் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ எப்படி ஒரு ஐடி ஃபீல்ட் வந்து ஒரு ஆப்க்கு ப்ரோக்ராம் பண்ணி டெவலப் பண்ணுறாங்களோ, அது மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சு ஒரு ஹியூமன்னா இப்படி தான் இருக்கணும், அவன் இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு போயிருமா சார் இப்படியே போயிட்டு இருந்தா? இதுதான் வந்து ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் சொல்கிறாங்க. யா சார். டுடே யூ ஆர் ஆர்டரிங் ஜொமேட்டோ, ரொம்ப போல்ட் ஸ்டேட்மெண்ட், தே மேக் அ வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. தேர் வில் பி அ டைம் when we will tell you what you will have to eat at that point in time in a day. ஏன்னா நாட் டு பிளேம் எனிபடி, வீட்டில் யாரும் சமைக்க வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியிலேருந்து ஈஸியாக கிடைக்குதில்ல, ஆர்டர் பண்ணிடலாம். இப்போது யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக தே ஆர் டிபெண்ட் ஆன் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி. அவங்க வீட்டு சாப்பாடு பிடிக்கிறது இல்லை, கரெக்டா? ஸோ நீ வந்து ஆர்டர் பண்ண நீங்கள் டேட்டா பற்றி கேட்டிங்களே, ப்ரைவசி, ஹீ நோஸ் வாட் இஸ் யுவர் ஈட்டிங் பேட்டர்ன். What kind of food do you like? Indian, South Indian, North Indian or continental? அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் சொல்லுவான் நாளைக்கு. நீங்கள் அதே மாதிரி பையிங் பேட்டர்ன், இஃப் யூ கோ டு அமேசான் ஆர் எனி அதர் வெப்சைட் ஃபார் அ பையிங் பேட்டர்ன், நீங்கள் ஜிமெயில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 4 அட்வர்டைஸ்மெண்ட் வரும். லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க, மேபி யூ வாண்டட் டு பை அ சூட் கேஸ், யூ வாண்டட் டு பை அ ஷர்ட், or you wanted to buy something else. You can see an ad popping up, right, which says last time you were browsing through this but you did not make a purchase, do you want to still make a purchase? பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இன்டியூஸ் பண்ணுறான் பாருங்கள், உங்களை வாங்கணுன்றது இன்டியூஸ் பண்ணுறான். நீங்களே மறந்தாலும் அவன் ஓட மாட்டான். தட்ஸ் வேர் வி ஹவ் லாஸ்ட் த ப்ரைவசி, ரைட்? பிகாஸ் ஹீ வாண்ட் டு மேக் பிஸ்னஸ். அவன் அந்த இன்டெலிஜென்ஸ், டேட்டா இன்டெலிஜென்ஸ் மூலமாக he will come and pop up and say that last time you browsed but you did not make a purchase, do you still want to buy, are you interested ன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் மறந்தால் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வாங்குவீங்கள்ல. he wants you to spend. He wants you to spend. That is his motive. For him to make business. Simple as that. Thank you for your words and time, Super. sir. Thank you. Hello sir, I'm Saraswati from EEE department. இப்போ என்ன கோர்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஐடி ஜாப் தான் ஆயிட்டு. இப்போ யாராக இருந்தாலும் ஒரு 4 months கோர்ஸ் முடிச்சுட்டு ஐடி ஜாப் கிடைக்கலான்றாங்க. அதே இதை சிஎஸ்சி ஐடியில் 4 years படித்தோம் அதே ஜாப் தானா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. See, முன்னாடி வந்து we have ourselves hired students from not only from CSC and IT, mechanical engineering students hire பண்ணியிருக்கோம். MEC. If you want to see the list of people who have entered IT from the mechanical, there are lot many people there. அது எப்படி முடியுது அவங்களால? எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் ஐடிக்கு சம்மந்தமே இல்லாமல் படிச்சுட்டு டுடே தே ஆர் இன் ஐடி? நான் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குற பற்றி கேட்கல. இல்லை நான் ஐடி மெக் படிச்சுட்டு ஐடியில் வேலை செய்கிறாங்க. We have hired mechanical engineering students. We have hired ECE students in the past, in my previous company. We have hired EEE students in the past. You know what? The stream doesn't matter. Yes sir, that's what I'm asking. இந்த 4 months கோர்ஸில் படித்து ஜாபில் இருக்கிறதும் 4 years படித்து அதில் இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து it makes a lot of difference. In fact, Virtusa today, we have stopped going for a campus hires. We have stopped going for a general campus hire. We have adopted a model which is called the Center of Excellence model. The Center of Excellence என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த 3rd year அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் இருக்கும் இல்லையா, ஜாவா இருக்கும், பைத்தான் இருக்கும், இல்லை .NET இருக்கும். எங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும் இந்த நெக்ஸ்ட் 1 year 2 years. ஸோ வி sign up for a Center of Excellence, train the faculty of the college on those industry curriculum. டிப்பிக்கலாக ஒரு கோர் ஜாவா படிக்கிறாங்க, அவ்வளோதான், ரைட்? ஒரு மீன் ஆங்குலர் ஜேஎஸோ இல்லை ஒரு ரியாக்ட் ஜேஎஸோ இல்லை ஒரு டீப் லேர்னிங்கோ யாரும் படிக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, வி ஹவ் சேஞ்ச் அவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வித் த இன்ஜினியரிங் காலேஜஸ். இதை வந்து இண்டஸ்ட்ரி இதுதான் வேணும். நீங்கள் ஜென்ரலாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, யூ வில் ஹேவ் டு கம் தேர், spend 1 year in training inside our campus, and then you will become productive. Rather, we change the style to make the students coming out of the college
what to say, productive right from day one, they enter our campus. So that's a difference that you see between people who are learning this 45-day course to somebody who is actually studying this 4 year. Thank you, sir. That's how it is. ஹலோ சார், Hi. எனக்கு மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கு. கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நீங்க காலேஜ் டயத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை எய்ம் பண்ணியிருக்கீங்களா? இப்படி ஒன்று பண்ணணும், எல்லாருக்கும் இப்படி ஒன்று பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் எய்ம் பண்ணியிருக்கீங்களா? இதில் சாஃப்ட்வேரில் கேட்குறீங்களா? எங்களுக்கெல்லாம் கைடன்ஸ்லாம் அவ்வளோலாம் இல்லைங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இல்லை, இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ தோணுது. இப்போ தோணுதா? சரி சார். இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இல்லை இப்போ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், there is a lot of hand holding and guidance that you people have today. You guys are lucky, very lucky, because your institutions are facilitating it. கரெக்டா? எங்கள் டைம்லலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோலாம் ஃபெசிலிட்டேட்லாம் பண்ணதில்லை. எங்களுக்கு இந்த மாதிரி கேம்பஸ் வந்து எடுக்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் முடிப்போம், we used to try and get a work. நாங்கள் எங்களுடைய credibility-யை ப்ரூவ் பண்ணிட்டு தான் we used to get a work. பட் உங்களுக்குலாம் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது உங்களுக்குலாம் ஒரு வரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டுடே யூ ஆர் அப்படியே ஸ்பூன் ஃபீடு, உங்களுக்குலாம் ஸ்பூன் ஃபீட், பயங்கர ஸ்பூன் ஃபீட். இங்கே முடிக்க பாவம் அவங்கெல்லாம் உங்கள் ஃபேக்கல்ட்டி, உங்கள் மேனேஜ்மெண்ட்லாம். நான் இப்போ ஒரு காலேஜ் நான் போகும்போதும், சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வேணும் சார், அது வேணும் சார், இது பண்ணணும் சார், கேம்பஸ் சார், எங்களை ரெக்ரூட்மெண்ட் சார், இதெல்லாம் கற்றுக்கணும் சார். ஃபேக்கல்ட்டி ஐ ஹாவ் அ மீட்டிங் வித் த ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல். அவங்க வந்து அவ்வளோ தே ஆர் ஆன் தர், நீங்கள் டோஸில் இருக்கீங்களோ இல்லை, தே ஆர் ஆன் தர் டோஸ் டு மேக் யூ சக்ஸஸ்ஃபுல். அந்த விஷயத்தில் நான் வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப்கோர்ஸ் ரைட் எல்லாத்தையுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்போ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நவ் இட் இஸ் தேர் லையிங் ஆன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டேபிள். ஹவு டு யூ டேக் இட், ஹவு டு யூ கேஷ் இட், அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அது ஸோ ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு அ பாண்ட் பட் யூ கேனாட் மேக் இட் ட்ரிங்க். அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இட் இஸ் பிளாட்டர்ட், ரெடிலி பிளாட்டர்ட். How you will consume, it depends on all you folks. அவ்வளோதான், as simple as that. Yeah, second question. சார், செகண்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நம்ம எல்லாரும் டெக்னாலஜி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியாக இருக்கும். அப்போ அதில் வந்து இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனை வந்து இப்போ நம்மளோட ஹியூமன் பிரெயினை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாட்டி அதுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் ஹியூமனுக்கு பதில் ஒரு ரோபோட் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா ஹியூமனோட வேலையை அப்புறம் அது செஞ்சிடும். ஹியூமனோட பிரெயினுக்கு வேலையே இருக்காது. Already you know what, we are using only 3% of our brain capacity. Yes sir. We are using only 3%. We have stopped thinking. We have stopped thinking as a human. Correct? Think பண்றோம், but still not enough. We have a lot of capacity. நீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உங்களுடைய RAM capacity-யை வந்து நீங்கள் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. We have lot of capability and capacity, actually. Human brain is a supercomputer. It's a supercomputer. But நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. டு ஆன்சர், த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா பட் ஆனால் இன்னொன்று ஒன்று யோசிக்கினா, ரோபோட்டுக்குமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது வேலை செய்யும். கரெக்ட்? ஸ்டில் யுவர் திங்கிங் கோஸ். அன்லஸ் ஐ ப்ரோக்ராம் அண்ட் டெல் ரோபோட் வாட் இட் ஷுட் டூ, ஹவு இட் ஷுட் ரியாக்ட், என்ன பண்ணணும்னு நம்ம தான் சொல்கிறோம். கரெக்டாக? நான் யாரோ அந்த கேள்வி கேட்ட மாதிரி, அன்லஸ் தேர் இஸ் அ ஃபெயிலியர் இன் த சிஸ்டம், you are safe. If there is a failure in the system which you yourself, இன்னைக்கு when we have a production issue, அன்னைக்கு அந்த ஒரு 2 hours of WhatsApp டவுன் ஆச்சு இல்லை, கேன் யூ இமேஜின் அவங்க ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு பேக்கில் இல்லை? எங்கே ஃபெயிலியர் பாயிண்ட், அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்கே தேவோட ஒர்க் அ லாட். எங்கே போச்சுன்னு தெரியாது. நெட்ஒர்க்கில் இஷ்யூவா, இல்லை ஃபண்டமெண்டலி ஏதாவது சிஸ்டம் டவுனா, ரைட்? any of the database down, இல்லை சர்வர் டவுனா, there are so many factors, right? அதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு அதுக்கப்புறமும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா that is beyond our control. But still we do only those programming, correct? So human brain can be used better and more, but technology growth will continue happen. Yes sir. Suppose ஹியூமன் பிரெயினோட ஐக்கியூவோட ரோபோட்ஸோட பிரெயினோட ஐக்கியூ லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்வென்ஷன் இருந்துச்சுன்னா, your chess is a big example. How many of you have won against your computer chess? Very few people. But one time அது நான் சொன்ன மாதிரி AIML கான்செப்ட் தான் அது. பிகாஸ் வாட் எவர், இப்போ நீங்கள் ஒரு மூவ் பண்ணுறீங்க இல்லையா, இவர் ஒரு 10 மூவ் பண்ணியிருப்பார். அந்த 10 மூவ் இவர் பேஸ் எப்படி மூவ் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்ஸ். ஸோ தெர் வில் பி அ டைம்
and when robots will take over because it has much more data than what you have. Thank you, sir. Yeah. 1 minute. Next. Sir, myself RM Hemavatani from CSBS. My question is, இப்போ வந்து ஃப்ரெஷர் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ வராங்களே, அவங்ககிட்ட நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பீங்க? எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டெக்னாலஜி தெரியுதோ இல்லையோ ஃபண்டமெண்டலி நீங்கள் என்ன இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு வச்சுக்கோங்க. when I meet a fresher for an interview, நீங்கள் ட்ரிபிள்இயாக இருங்க, ஈஸியாக இருங்க, பட் ஐடி இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படி தான் நான் உட்காந்து எவ்ரிபடி யூஸ் டு சிட் ஃபார் அன் ஐடி இன்டர்வியூ, கரெக்ட்? ஐ வில் சி வாட் தே ஹவ் லேர்ன்ட் இன் தேர் ஃபீல்டு ஃபஸ்ட். நம்ம தமிழ் ஒரு அகலக்கால் ஆழக்கால் அப்படின்னு சொல்லுவோம்ல. I will go to the extent to see how much of the concept have you understood in your respective field. That will be my first way of assessing a candidate. நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து ப்ராடாக படிச்சிருக்கீங்க, அட் டெப்த் படிக்கலைன்னா நான் ஐடியில் எடுக்க மாட்டேன். ஐ won't hire that candidate. ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, 4 பேர் போட்டிருப்பாங்க அந்த ப்ராஜெக்டில். நான் கேட்பேன், வாட் இஸ் யுவர் ரோல் இன் யுவர் ப்ராஜெக்ட்? பீ இட் வாட் எவர் ப்ராஜெக்ட், ரைட்? ஐ லாஸ்ட் வாட் இஸ் யுவர் ரோல் இன் த ப்ராஜெக்ட். சார் நான் இது பண்ணினேன். சில பேர் வெறும் பைண்டிங் மட்டும் பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் அண்ட் பைண்டிங்கு. வேற சரி உழைக்கிறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஐ ஃபஸ்ட் செக் வாட் தே ஹவ் டன். இஃப் தே சே திஸ் இஸ் வாட் ஐ டிட் இந்த மாடியூல் நான் பண்ணேன்னா, ஐ வில் ஆஸ்க் them to explain, give me a flow chart, draw a flow chart, tell me what you have done, how this logic works. Electronic is also a logic, correct? Electrical thing, circuit is also a logic. Everything is a logic underlying. பார்த்தீங்கன்னா I will ask them to explain, right? Number 1. If they are thorough, they can sustain in any field. Second, logical thinking. இது இல்லை, give them a situation and ask them to tell what could be what are the possible options, right? Simple example, just think பண்ணி பாருங்க. ஒரு 3 லிட்டர் ஜார், ஒரு 5 லிட்டர் ஜார் தண்ணி இருக்கு. நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு 4 லிட்டர்ஸ் வேணும். சிம்பிள் கொஸ்டின். எனக்கு 4 லிட்டர்ஸ் வேணும், நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி இல்லை நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணும். திஸ் வில் பி ஒன் ஆஃப் தி கொஸ்டின், ரைட்? This will be one such question to just check the logical thinking. Number 3, communication becomes very, very important. I know many colleges are coming, hiring the students வரும்போது கொஞ்சம் ரூரல்லேருந்து வராங்க. I don't blame them, nothing to blame, but they have to work on their communication. Why communication becomes important? Because நமக்கு domestic customers ஓட international customers தான் ஜாஸ்தி. Because revenue comes from there, be it யூரோப், பீட் மிடில் ஈஸ்ட், பீட் ஏஷியா பசிபிக், பீட் யூஎஸ், ரைட்? ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சாதான் யூ கேன் டெலிவர், கரெக்டாக? அட்லீஸ்ட் அந்த லேர்னிங் சென்ஸ் இருக்கணும், அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய திறமையும் இருக்கணும். அதனால் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ கேனாட் சே தட் ஐ நோ தமிழ், இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா, இது அந்த விஷயத்தில் தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வில் ஹேவ் டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். ஸோ தீஸ் ஆர் த 3 prime qualities for anybody in any industry to get selected, be it MEC, be it EC, be it EEE, whatever. நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் போகும்போது அவங்க அதுதான் பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ என்ன உங்களுக்கு அது ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி தெரியுமான்னு பார்க்க மாட்டேன். நீங்கள் படித்தது எப்படி படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் மை ஒன்லி சப்மிஷன் டு ஆல் யூ இஸ் வாட் எவர் கான்செப்ட், யூ நீட் நாட் பி அ மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு பி மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நல்லா படிக்கிறீங்களோ அதை டீப்பாக படிங்க. There should be one deep learning and you can go and claim that I know this subject at depth அப்படின்னு சொல்கிறக்கூடிய அப்போ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எதுக்கு வேணால் அடாப்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன்லி அடாப்ஷன், ரைட்? தேங்க்யூ சார். சார் எழுதி வச்சுட்டுலாம் வந்திருக்கீங்க. சார், myself Sheba from EC department. Sir, nowadays people using FASTag card in toll gates, sir. In moving front, during 2016, they using cards, credit cards and cash. Nowadays, they using FASTag. If the machine scan it, the amount will be paid, sir. நம்ம சாதாரணமாக கொடுக்குற காசு வந்து இது வந்து 2% வந்து கம்மியாகுது சார். இது மூலமாக ஃபாஸ்டாக் இல்லையா கம்மியாகுது சார். அப்படியா? எனக்கு தெரியாதுமா, நல்லா கேட்குறேன். 2% கம்மியா ஃபாஸ்டாக்? இல்லை சார், அமௌண்ட் வந்து கம்மியாகும் சார். ஒரு இப்போ வாலெட்லேருந்து கம்மியாகும், வாலெட்லேருந்து கம்மியாகும்.
அது மாதிரி இப்படி அவங்க கம்மியாக கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எப்படி சார் ப்ராஃபிட்டாக இருக்கும் வால்யூம், கம்பெனிக்கு? இட்ஸ் வால்யூம் கேம். வால்யூம் கேம்னா நீங்கள் சிம்பிளாக காய்கறி வாசலில் தள்ளிட்டு வருவானே, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? 1 கிலோ 30 ரூபா, 2 கிலோ 50 ரூபா. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? சரி, எவ்ரிபடி ரைட். 1 கிலோ 30 ரூபா, 2 கிலோ எப்படி 50 ரூபா ஆக முடியும்? 2 கிலோ 60 ரூபா தானே. இட்ஸ் வால்யூம் கேம். அப்போ என்னென்னா, there are two things that thing. The more you buy, I am able to give at a better price. Manufacturing is also working that way. The more I produce, இப்போ ஒரு சிம்பிள் திங், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே வீட்டில் உட்காந்து அந்த காரை, நான் எல்லா காம்பனன்ட்ஸும் வாங்குறேன், எனக்கு தெரியும் அந்த காரை எப்படி கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணுறதுன்னு அப்படின்னு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா, யுவர் கார், a normal Maruti itself maybe will cost you 50 lakhs. Correct? Whereas when it goes into the automation, so இந்த அசம்பிளி லைன் போகும்போது அவன் வால்யூம் கேம், he plays a volume game. The more you buy, lesser the price. That's the mantra. சார் 2000 இப்போ சைனா, ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து 2008லேயே டச் மொபைல் மாடல்ஸ்லாம் வந்துருச்சு சார். 2008லையா? 2010 டைமில் சார். ஆனால் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வந்ததே 2014 சார். இது மாதிரி நிறைய நீங்கள் சொன்னீங்களா சார், கிச்சன்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது சைனாவில் சார். இது மாதிரி மற்ற நிறைய வந்து அட்வான்ஸாக இப்போ டெவலப் ஆகிருக்கு. இந்தியாவும் அப்கோர்ஸ் டெவலப் ஆகிட்டு தான் வருது சார். இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து வளர்ச்சியை விட இந்தியாவோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது சார். அது வந்து அதே மிஷினை இந்தியாவுக்கு கொண்டு வர ஏன் சார் லேட் ஆகுது அந்த டெக்னாலஜிஸ்? எந்த மிஷின் சொல்கிறீங்க சார்? இல்லைம்மா, சரி, 2 விஷயம் ஒன்று ஃபண்டமெண்டலி தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு வந்து மொபைல் வந்ததே லேட். ஈவன் டுடே இஃப் யூ கோ டு யூஎஸ் அண்ட் சப்ஸ்கிரைப், யூ ஆர் பேயிங் ஃபார் யுவர் இன்கமிங் கால், தெரியுமா? வி பே ஃபார் த இன்கமிங் கால் even today. And in US, making a phone call or receiving a phone call is still costlier than India. Thanks to many players like Reliance, Jio la vandhu illaya, they have made life so easy for us. India adopted mobile technology later, right? முதல்லலாம் ஒரு சிங்கிள் சைஸுக்கு இருக்கும் மொபைல். I remember Nokia 3330 was the first mobile phone that I owned. அதுக்கு முன்னாடி ஏரியெல்லாம் ஆண்டனாலாம் தூக்கி விட்டுட்டு அப்படிலாம் பேச வேண்டிய மொபைல் இருந்த காலம் போய் டுடே யூ ஹேவ் அ ஆப்பிள் i14 பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது. கரெக்ட்? ஸோ தேங்க்ஸ் டு தி டெக்னாலஜி க்ரோத், அகெயின் இந்தியா பாப்புலேஷன் இஸ் மச் பிகர், கன்சியூமர்ஸ் ஆர் ஹையர். ஸோ கன்சியூமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னா நோயிங் தி எக்கனாமிக் கண்டிஷன், அட்டாச்சிங் இட் டு தி, ஏன் இந்தியாவால் வாங்க முடியல, எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் இந்தியா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். And thanks to the visionary of the current Prime Minister that everything has to go digital. Correct? If the digital vision is not there, even this would not have happened. Today, they are trying to do away with all the mechanical and manual, intense labor things into a digital mode. Adhanada so many startups are coming in IT. So many startups are mushrooming in IT because the entire world is moving towards a digital technology. That's where it is. Sir, இப்போ 1 month முன்னாடி வந்து மதுரையில் அந்த ரீஜனை கிராஸ் பண்ணி போகையில், கிட்ட வச்சுக்கணும், அவங்களுக்கு கேட்காது, கிராஸ் பண்ணி போகையில் வந்து ஒரு ட்ரெயின் அளவுக்கு ஒரு நைட் டைமில் வந்து ஒரு சேட்டிலைட் வந்து க்ளோ ஆகிட்டே போச்சு சார். That is not a, அது தெரியும், I just saw some article. It is, people are thinking whether it is an UFO, yes sir, அப்படி இப்படின்னு, but it is only a transmission. It's something related with the transmission. That's what I read. I didn't go through the article in detail. அப்படியே ஒரு streak of light மாதிரி வந்துட்டு people are wondering whether it's an UFO or something, right? Elon Musk Elon Musk ஓட, correct, satellite, correct. I didn't go through the article in detail. Sir, 40,000 அது மாதிரி வந்து 40,000 சேட்டிலைட்ஸ் வந்து அவங்க ஃபியூச்சரில் இது லான்ச் பண்ண போகிறதா இருக்குது சார். அந்த மாதிரி சேட்டிலைட்ஸ் வந்து அப்பயே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு சார். அந்த ஒரு சேட்டிலைட்டோட எஃபெக்டே இப்போ வந்து 46,000 சேட்டிலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணோம்னா அது ஸ்பேஸில் போய் அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குல்ல சார், ஒர்க் பண்ணுற டியூரேஷன். அது ஒர்க் ஆகிட்டு திருப்பி அது வந்து கீழே விழுந்து இதை வந்து பொல்யூட் பண்ண தான் சார் போகுது.
அந்த 46,000 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம்னா அங்கே நைட் டைம்ன்றதுக்கு ஒன்று இருக்கவே இருக்காதுல்ல சார்? நீ என்ன கேள்வி வேணால் கேட்கலாம்னு சொன்னது கரெக்டு தான். அப்துல் கலாம்ட்டி நம்பி நாராயண்ட்டி கேட்க வேண்டிய கேள்விலாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? எனக்கு இட் இஸ் எ ராக்கெட் சயின்ஸ். எனக்கு நிஜமாவே தெரியாது. இட் இஸ் எ ராக்கெட் சயின்ஸ். ஹவு 46 சேட்டலைட் வந்து எப்படி வந்து ஒன்று மேலே ஒன்று இடிச்சிக்காம ஆல்ரெடி இது எப்படி அங்கே லான்ச் பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணும்போது அந்த டைமில் அவங்க ஒரு சேட்டலைட் அந்த ஆர்பிட்டில் இருந்து அது எப்படி போய் கிளாஷ் ஆகாதா, இது நிஜமாவே ராக்கெட் சயின்ஸ். எனக்கு தெரியாது அந்த சப்ஜெக்ட். சார் இப்போ வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குல்ல சார்? நான் என்னமா பண்ணிட்டோம் அதுக்கு? இல்லை சார், கொஸ்டின் சார். இப்போ வந்து சீ வாட்டர்லேருந்து வந்து பெட்ரோல் தயாரிக்கிறதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் சார். அதுவே அதெல்லாம் போகஸ்மா ப்ளீஸ். சீ வாட்டர்லேருந்து பெட்ரோல் வந்து சாதாரண மூலிகை பெட்ரோல்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஓ ராமன். எஸ் சார். வாங்கி பாருங்க. அந்த பெட்ரோலை ஏன் சார் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? இது இப்போ இன்ஃபேக்ட் டுடே it has not been proved that it is right today. The மூலிகை petrol has gone through a lot of R&D lab tests and all, right? நடுவில் அவர் தூக்கி உள்ளே வச்சாங்களா, அதுவும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்கள? ஸோ அவர் சொன்னதே போகஸான்ற மாதிரி ஒரு டெலிபரேஷன் ஓடிட்டுருக்கு, ரைட்? மூலிகை வச்சு பண்ண முடியுமா? பண்ணிருக்கலாம். இன்ஃபேக்ட் there are so many things which our siddhars, which whom we call, right? பழங்கால சித்தர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரசவாதம்னு சொல்லுவாங்க. they have turned even normal metal to gold. those things were possible, but அந்த நோஹாவெலாம் கொடுத்துட்டலாம் போல. ஸோ இவர் சொல்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து நிஜமாவே ஒர்க்கபிள் கான்செப்ட்னு தெரியாது. அன்லஸ் R&D goes and validates and certifies, எஸ் இவர் சொல்கிறது 100% ஃபேக்ட், மூலிகையிலேருந்து பெட்ரோல் தயாரிக்க முடியும்னு பண்ணால் தான் பயோ எக்கனாமிக்கலி டுடே இட் செல்ஃப் யூ ஆர் காட் அ இன்ஃபேக்ட் மோர் ஆஃப் அ, இஃப் ஐம் நாட் ராங், எத்தனால். we are adding more ethanol to the petrol today, right? More ethanol will lower your price of petrol. நீங்கள் கேட்டதுக்கு பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுதுன்னு சொன்னீங்கல்ல, எத்தனால் ஆட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த பெட்ரோல் இஸ் அ கம்போசிஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், ரைட்? they are trying to add, because ethanol can also drive engines, so they are adding more ethanol, trying to add more ethanol to see if they can rationalize the price of the fuels. So that is another thing that is happening in the industry today. So அப்படி வந்துடுச்சுன்னா, பட் அதோட இல் எஃபெக்ட்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு பொல்யூஷன் கொண்டு வரும்னு தெரியல. But I think that is officially been announced that more percentage of ethanol can be added to your fuel today. பாருங்களா, ரொம்ப அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தனி ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டாங்க, செப்பரேட் கான்வர்சேஷன். யா, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிபடி? குட் ஆஃப்டர்நூன் ப்ளீஸ். யா, மைக்கை க்ளோஸாக வச்சுக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். உன் பேர்? சார், ஐம் ஹரிஹரசுதன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஐடிஎஸ். ஸோ என் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே டபுள் மைண்டடாக தான் இருப்பாங்க, இதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கும். எனக்கு ஏஐடிஎஸ் கொண்டு இல்லைம்மா, எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். எனக்கு ஏஐடிஎஸும் பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதும் பிடிக்கும். சூப்பர். ஸோ இப்போ அஸ் அ டெக்னிக்கல் பர்சனாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சார் இருக்கும்? ஏஐடிஎஸ் படிக்கலாமா இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்? நான் யூபிஎஸ்சி, ஏஐடிஎஸ் படிச்சுட்டு யூபிஎஸ்சி எழுதுவேன். ஓ, ரெண்டுமே பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். இஃப் உண்மையை சொல்ல போனால், அப்போல்லாம் எனக்கு அண்ணாமலை தெரியாது, தெரிஞ்சிருந்தேன்னா அவர் ஒரு மாடலாக எடுத்துருந்துருப்பேன் ரோல்லாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். See, life is all about priority. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். It's all about priority. What is it that I want to do? Correct? Be a public figure who is respected, recognized, or work in a software company like me, ஒரு 10,000 பேரில் ஒருத்தனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? You will also make your life, I will also make your life. But at what strata we are making our life makes a difference. கரெக்டாக? அவர் சிவில் சர்வீஸ் எழுதினார், ஐபிஎஸ்ஸாக இருந்தார். டுடே இஸ் a different personality. But even when he was an IPS government servant, he had a lot of respect. Depends on the individual priority. தப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவீங்க? இல்லைம்மா, அவ்வளோ அதுக்கெலாம் வயசாகிடுச்சு, இன்னும் அதை யோசிக்க முடியாது ரொம்ப. தேங்க்யூ சார். யா, யா, Q&A முடியட்டும் சார், கண்டிப்பாக. You can see now people are asking questions. In fact, this is what actually honestly I wanted, that you guys ask questions and I answer. இல்லைன்னா 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருப்பேன் அந்த ஸ்க்ரீனில். நான் சார் வந்தோடனே கேட்டார், சார் அதான் பிபிடி இருக்கேன். I said I don't work the PPT way.
எங்கள் ஆஃபீஸில் வேறு வழியே இல்லைன்னு பிபிடி காமிக்க வேண்டியிருக்குது எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. இல்லைன்னா ஐ லவ் இன்ட்ராக்டிங், ஐ லவ் டாக்கிங் டு some other question. Sir, my name is Kanishka, sir, from the Department of AI and DS, Artificial Intelligence and Data Science. The front-end developer, back-end developer சொல்கிறாங்க சார், இது ரெண்டோட கான்செப்ட் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன? இல்லைம்மா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நெட் ஏதாவது ஒரு உங்கள் ஃபேமஸ் இன்டர்நெட் சைட் நீங்கள் சொல்லுங்கள், ரெகுலராக எது போவீங்க? கூகுள். மெயில், ஜிமெயில் வச்சுருக்கீங்களா? ஜிமெயில். மெயில் டைப் அடிப்பீங்க, தட் இஸ் யுவர் ஃப்ரண்ட் end. UI, user interface, what you see on the system. UX is all about how your website looks, design, everything about design of your user interface, UX and UI always go together. Okay, நீங்கள் டைப் அடிக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒன்று 10 நம்பர் அடிக்க வேண்டிய இடத்துல சில இடத்துல 9 நம்பர் அடிச்சு பார்ப்பீங்கல்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க? வேலிட் இன்னொரு நம்பர் போடணும், ஒரு டிஜிட் வரணும்னு சொல்லுவாங்க. Those are the validation process which actually happens in the back end. There are a couple of validations. There is something called a front end validation, there is something called a back end validation. Back end validation na அது ப்ரோக்ராமை டச் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் அந்த லாஜிக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும். சிலதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டைப் படிக்கும் போதே சொல்லிவிடும். நீங்கள் ஆட் போடலன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் மெயில் ஐடின்னு சொல்லும், பார்த்துருக்கீங்களா? when you are at enter அந்த ஆட் சிம்பிள் இல்லைனாலே நீங்கள் ஆட் போட்டுட்டு சும்மா abcd.comனு போட்டிங்கனாலும் எடுத்துக்கும். அதுக்கு அவ்வளோ புத்தாலி கிடையாது. பட் இருந்தாலுமே ஆட் இல்லைன்னா இட் will say it's not a valid mail ID. Those are front and UI level validations. பட் இப்போ நீங்கள் வந்து என்டர் பண்ணுறீங்க ஒரு வேலிட், உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க்லேயே வந்து 10,000 ரூபா தான் இருக்குது வச்சுக்கோங்க, நீங்கள் 20,000 ரூபா போடுறீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு, அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷன் பண்ண முடியாது. It goes and touches the business logic to check whether your account balance is good enough for you to transfer 20,000 rupees. அப்போ இல்லைனா வந்து என்ன சொல்லணும், you are trying to transfer more money than what you actually have in your wallet, right? This is the back end, the one that you cannot see, but still there is a logic running behind to interact between that interfaces you and the logic is the back end. And that back end includes program, the database it talks to, and also if there is any integration middle layer. Integration middle layer na உங்கள் அப்ளிகேஷன் ஒன்றே அக்சஸ் பண்ணாது. there will be other application which will access your database. அதுக்கெல்லாம் ஒரு லேயர் வேணும் இல்லையா, காமன் லேயர் வேணும் இல்லையா, that is your integration layer. சார் சோஃபியா ரோபோட் இருக்குல்ல சார்? சாரிம்மா, சோஃபியான்னு ஒரு பொண்ணு பேர் தெரியும், ஆனால் ரோபோட்டுக்கான்னு தெரியும். சார் சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கின. ஆனஸ்ட்லி எனக்கு தெரியாது. ஓகே சார், ஒரு ரோபோட் இருக்கு சார், அதுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க சார். அது ஒரு இன்டர்வியூல வந்து அங்கே கேட்டிருக்காங்க சார், சப்போஸ் வந்து ஃபியூச்சர்ல ஏஐ வந்து ஹியூமனையே ரூல் பண்ணுமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் கைண்ட் ஆஃப் क्वेश्चन தான் கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணுன்னு சொல்றாங்க சார். அது நம்ம டிசைன் பண்ணது எப்படி சார் நம்மளையே ரூல் பண்ணும்? இல்ல, எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ண வேண்டியதுதான். எல்லாருமே ஆட்சிக்கு வருவோம் தான் சொல்றாங்க, எல்லாருமே ஆட்சிக்கு வர முடியுமா? கரெக்டா? நாங்களும் வருவோம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாரும் பாசிட்டிவாக சொல்ல வேண்டியதான், அது வர காலத்தில் பார்த்துக்கலாம். சார் myself நித்யஸ்ரீ from CSE டிபார்ட்மெண்ட் சார். ஆக்சுவலி இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்கிறாங்களே சார், அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன? ஃபுல் ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஒரு ஜாவா தெரியும். இப்போ வந்து த ரெக்குயர்மெண்ட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஜாவா பேஸ்ட் ஸ்டாக் தான். ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், கோர் ஜாவா தெரிஞ்சிருக்கணும், மிடில் வேர் ஏபிஐ மைக்ரோ சர்வீசஸ் இன்டர்ஃபேஸிங் லேயர் தெரிஞ்சிருக்கணும், பேக் அண்ட் லைக் மாங்கோ டிபி ஆர் எனி திங் அந்த மாதிரி. ஓகே, ஸ்கிரிப்ட் டிபி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ நோ, யூ ஹேவ் டு பி ஜாக் ஆஃப் எவ்ரி திங். தட்ஸ் வாட் ஃபுல் ஸ்டாக் இஸ் ஆல் அபவுட். எண்ட் டு எண்ட் ஐ ஷுட் நோ, தட் இஸ் ஃபுல் ஸ்டாக். Likewise, it is there in .NET as well, not only in Java. .NET also has a full stack concept. Thank you, sir. Sir, I am Riyaz from IT department, sir. Sir, இப்போ வந்து எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பிட்காயின் வாங்க சொன்னா இல்லை ஒரு 100 வாங்க சொன்னா கேட்கல, எனக்கே கேட்கல, கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க சார். இப்போ வந்து பிட்காயினோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டு சார். பிட்காயின்ஸ் அதாவது டிஜிட்டல் கரன்சி. இப்போ வந்து இந்த பிட்காயினோட வேல்யூ தெரிஞ்சவங்க வந்து பிட்காயின் எடுப்பாங்க, இது நார்மல் கரன்சி எடுக்காம பிட்காயின் எடுப்பாங்க. ஏன் வந்து இது டிஜிட்டல் கரன்சியோட வேல்யூ கூடிக்கிட்டு இப்போ? டிஜிட்டல் கரன்சியோட வேல்யூ ஏன் கூடிட்டு இருக்குன்னா, மேபி இது என்னென்னா, யூ டோன்ட் ஹேவ் இட் இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம், வெரி ஈஸி டு பை காயின்ஸ், கரெக்டாக? அண்ட் செகண்ட் திங் இஸ், உங்களுடைய கரன்சி வந்து ஒன்லி வேலிட் டொமஸ்டிக். இப்போது யூஎஸ் வேல்யூ ஏன் கூட்டிகிட்டே போகுது? மெனி ஃபேக்டர்ஸ், கோல்டு இருக்குது, ஆயில் இருக்குது, இதெல்லாம் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடுறதுக்கான காரணம். தேர் ஆர் மல்டிபிள் சோஷியல் ஃபேக்டர்ஸ்
that decide what is your rupee strength against a dollar. Likewise, Bitcoin more, இப்போ நிறைய பேர் அடாப்ஷன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, ஆன்லைன் கேம்ஸ் சொல்கிறாங்க வந்து வி அக்செப்ட் பிட்காயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ வர்ச்சுவல் கரன்சி. அது நீங்கள் ஃபீலும் பண்ண முடியாது, சும்மா அப்படியே நம்ம உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி வேல்யூ இருக்குமோ அது மாதிரி இருக்கும். கரெக்டாக? அடாப்ஷன், the more something gets adopted, the value will automatically go up. அதுதான் கான்செப்ட். Be it Bitcoin or any other cryptocurrency for that matter. Thanks, sir. That's a current. சார் ஒரு ஸ்மால் டவுட் சார். பெருசாகவே கேளுங்க, தப்பு. ஓகே சார். ஹவு டு அஃபெக்ட் வைரஸ் இன் கம்ப்யூட்டர் சார்? வைரஸ் எப்படி வைரஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ் கேள்வியாக இருக்குது. இல்லை சார், நான் சொல்கிறது இந்த சைபர் வைரஸ் அதை வந்து கம்ப்யூட்டர் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுறது, இல்லை அந்த மதர் சைபர் வந்து 2-3 இட்ஸ் ஆக்சுவலி ஸ்பிளிட் இன்டு 2-3 திங்ஸ், ரைட்? சைபர் செக்யூரிட்டியே ஒரு 3 உட்காந்துக்கோங்க. சைபர் செக்யூரிட்டி இட் செல்ஃப் இஸ் ஆன் 3 திங்ஸ். ஒன் இஸ் வல்னரபிலிட்டி ஆஃப் யுவர் டேட்டா. இப்போ யாரோ கேட்டாங்கல்ல, எங்கள் ப்ரைவசியே போச்சு, யுவர் டேட்டா இஸ் வல்னரபிள். கரெக்ட்? ஈவன் யுவர் வாட்ஸ்அப் கேன் பி ஹேக்டு. ஐ do not know how many of you know that. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுற மாதிரி ஐ ரீசெண்ட்லி நோ an episode in one of our office circle. It's what his WhatsApp was hacked. Somebody is trying to ask money on WhatsApp and then his friend accountலேருந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து வருது. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏன்டா வேணா நீ கால் பண்ணி சொல்ல வேண்டியது தானே, அது ஏன் வாட்ஸ்அப்பில் எனக்கு மணி ஒன்று மெசேஜ் போட்டேன், நான் போடவே இல்லையே. ஸோ அவருடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட். ஸோ இது வந்து ஒரு திஸ் அ இஷ்யூ அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி. எத்திக்கல் ஹேக்கிங்லாம் சொல்கிறாங்க. I don't agree to ethical hacking. The moment you say the word hacking, there is nothing ethical about it is my dictionary. Correct? What is ethical about a hacking? கரெக்டாக? பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணால் ஓகே, ஐ கன்சிடர், ரைட்? அது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து சைபர் செக்யூரிட்டி இஸ் அ வெரி மேஜர் கன்சர்ன் டுடே. ஃபிஷிங் வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்பூரியஸ் வெப்சைட்ஸ் அதே மாதிரியே இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேங்க் வெப்சைட்ல மாதிரி. விஷிங் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஓவர் தி மொபைல். எஸ்எம்எஸ் வரும், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆத்தென்டிகேஷன் நீங்களும் போய் அதுதான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். வேலிட் சோர்ஸஸ்லாம் இந்த மாதிரி யூஸ்வலாக வர மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி பர்சனலைஸ்ட். த மொமெண்ட் யூ சி இட் இஸ் நாட் பர்சனலைஸ்ட், இம்மிடியட்லி முடிச்சுக்கணும். You should tell that, okay, this is not meant for me. Otherwise, it will have your name, right? And tell this is what it is. Or at least your masked number with the last 4 digits. ஏதோ ஒன்று சொல்லும். Personalized dear அப்படின்னு போட்டு அப்படியே இருக்கும். சார் அது கூட இருக்கலாம், என்ன வேணால் போட்டு இருக்கலாம். The moment you see such a very common thread of a mail coming to you or through an SMS, you have to wake up and say that this looks spurious to me. I should not be proceeding forward with that. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு பேசிக்காக இப்போ எலான் மஸ்க் சார் ஒரு கம்பெனி, பயோ கம்பெனி வந்து ஒரு சிப்பை எல்லாரையும் தூக்கிட்டாங்க வேலையை விட்டு, அதானே சொல்ல வரேன். இல்லை சார், பிரெயின் சிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அந்த பிரெயின் சிப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மதர் போர்டு அந்த பேசிக் கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சார் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரெயின் சிப்பை வந்து பொருத்திட்டோம்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து ஹேக் பண்ணிட்டா ஒரு மனுஷனோட பேசிக்கான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் அவங்க யோசிச்சு வச்சிருக்க ஐடியாவும் மற்றவங்க திருடப்பட வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதான் சார் இருக்குமா? That's what I said. See, any new invention are subjected to being trespassed. It is always possible. சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சைட்டே ஹேக் பண்ணிடுறாங்க. கரெக்டாக? அந்த வெப்சைட்டே ஹேக் பண்ணுறாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள் only through people who want to go and there create a disturbance in the system. Everything is possible. இதுக்குன்னே இந்த வடிவேல் சொல்லுவாங்க, உட்காந்து யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இது உட்காந்து யோசிக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. இந்த சைட் எப்படி ஹேக் பண்ணலாம், அதை எப்படி ஹேக் பண்ணலாம், சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அதுக்கு தான் வந்து செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த திருடன் எப்படி போவான்னு நம்ம திருடனுக்கு முன்னாடி 10 ஸ்டெப்பு முன்னாடி யோசிக்கிற அளவுக்கு டுடே இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இஸ் கோயிங். ஐசக், எனிதிங்? சார் ப்ளீஸ் சார். சாரி சார், கம்மிங் பேக் டு யூ சார். சாரி சார். சார், இப்போ மேக்கிங் கேஷ்லெஸ் இந்தியா அப்படின்னு டிஜிட்டல்லே கொண்டு வராங்க சார்.
இப்போ நம்ம வந்து டெசிமல்லேருந்து 159.50 பைசேங்கிற வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ டிஜிட்டலில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணும்போது அதை யாரோ பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது நம்ம நிறைய மூவிஸில் அக்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் சார். ஸோ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் சைபர் செக்யூரிட்டியோ இல்லை இதுவும் இருக்காங்க சார். இது மாதிரி வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டினா போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக குளோபல் லெவலில் யாரும் ப்ரோட்டோகால் ப்ராப்பர் பண்ணி ப்ராப்பராக பீப்புளை டிஜிட்டல் க்ரைமோ டிஜிட்டல் வந்து சேவ் பண்ணுற மாதிரி யாரும் இல்லையா சார் இது வரையும்? See, it is a forum. The entire information security has a global forum. It is just not pocketed in regions. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆக்சுவல். நமக்கு தெரிஞ்சதில் நம்ம லோக்கல் போலீஸ், லோக்கல் சைபர் செக்யூரிட்டி அவ்வளோதானே தவிர, பட் தெர் இஸ் அ குளோபல் ஃபாரம் விச் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹேக்கிங்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா தெஃப்ட், விச் வி கால் த டேட்டா தெஃப்ட். அதான் சொன்னேன், ஐ வாஸ் ஜஸ்ட் அல்யூடிங் டு தி இன்ஃபர்மேஷன் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இவர் சுந்தர் பிச்சை கேட்குறாங்க பார்த்தீங்களா, வேர் இஸ் திஸ் டேட்டா பீங் யூஸ்ட்? அவன் ஏதோ சொல்கிறான், ஹி ஜஸ்ட் டெல் மீ எஸ் ஆர் நோ, ரைட்? இந்த டேட்டா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிறீங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டேட்டா ப்ரைவசி. ஸோ தெர் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபாரம் that works towards the data security, because data security issue is not only for you, it's global issue. Yeah, there is a forum that takes up. சார், அதை குளோபல் சொசைட்டியை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமா சார்? இப்போ எப்போ ஹேக் பண்ணுறாங்க, அதை ரெசிஸ்ட் பண்ணுற விதமாக ஏதாவது? இல்லை அதான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி தான், டேட்டா ப்ரிவென்ஷன். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்பெஷலி ஆஃப்டர் த க்ளவுட் ஜென்ரேஷன், உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இன் யூஎஸ், எனி அதர் இப்போ வந்து ஆதார் கார்டே சொல்லிட்டாங்களே, ஆதார் கார்டு அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து அப்படியே டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு பி மாஸ்ட் அண்ட் ஒன்லி த லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் கேன் பி ஷோன் XXX. இப்போலாம் முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆதார் நம்பர் எங்கே வேணால் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நவ் தே ஹவ் டோல்ட் தட் ஈவன் ஆதார் ஐடி ஹாஸ் டு பி மாஸ்க்ட். கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ், பட் என்ன அது இட் ஹாஸ் டு எவால்வ் சார். பட் இந்த சார் டிஜிட்டல் கிரைம்ஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியுமா முடியாதா சார்? அது இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10 இது யோசிச்சிங்கன்னா திருடன்னு 10 ஆங்கிள் யோசிக்கிறோம், புரியுதா? நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அவனுக்கு அதுதான் பொழப்பு. ஒரு சமயம் எவல்யூஷன் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, டெக்னாலஜி எவல்யூஷன். இன்னொரு சமயம் எப்படி திருடலான்னு உட்காந்து 10 பேர் யோசிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் வில் பி தேர், பட் வில் ஹேவ் டு ஓவர் கம் ஒன்லி த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் இன்ஃபர்மேஷன். இதர் இட் கேன் பி அ சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ப்ரொடெக்ஷன். எஸ்பெஷலி டேட்டா, திருடப்படுறது எல்லாமே டேட்டா தான், நத்திங் எல்ஸ். கரெக்ட்? வை சம்படி ஷுட் ஹேக் யுவர் for want of data or want of money or information? Yes sir. Two things, information or money. Yes sir. அவ்வளவுதான். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். as we will cross the bridge as it comes, அவ்வளவுதான். but I am sure the international forum is working towards prevention of all these things. Second question sir, sorry for this word, just 3 or 2 words. futureல எந்த மீன்ஸ் பைத்தான்ல எல்லாம் சொல்றீங்க சார், எந்த சிஸ்டம் மீன்ஸ் டேட்டா சயின்ஸா இல்ல பைத்தானா சாஃப்ட்வேரா, இது சார் லீட்ல இருக்கும்? நீங்க எல்லாமே one cannot work without the other. Okay sir. One cannot work without the other. Okay sir. Data எடுத்தீங்கன்னா டேட்டா லேக் இருக்கு, டேட்டா மார்ட் இருக்கு, லைட். Data is the crux of everything. Unless you have a data, whatever software that you develop is of no use. Yes sir. You need a data. So data has to work in conjunction with whatever that you develop as an application. Yes sir. Thank you sir. Thank you sir. Thank you. Sir, இப்போ first and last question. You started, right? Yes sir. Okay. சார், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் சார். ஒவ்வொரு ஸ்டெப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்துட்டு இருக்கும்போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால டேஞ்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பதிலாக நியூரா லிங்க் அப்படின்ற இன்னொரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா சார்? அப்போ ஒருவேளை இந்த நியூரா லிங்க்ன்ற டெக்னாலஜி மேபி ஏஐ அவுடேட்டட் ஆகிடும். அப்போ நியூரா லிங்க் வந்து நம்மளை அவுட் பண்ணி ஏஐ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? டெக்னாலஜிஸ் வில் கம், டெக்னாலஜிஸ் வில் கோ. அப்போ அந்த ஏஐ எதுக்கு இல்லை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒன்றை விட ஒன்று அட்வான்டேஜஸாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் தி ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் பட் ஃப்ரம் செக்யூரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட், அவைலபிலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. தெர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தட் டிசைட்ஸ் விச் டெக்னாலஜி வில் சஸ்டெயின். நான் சொன்னால சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சஸ்டைனபிலிட்டி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பக்கெட்ஸ். இஃப் இட் இஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட், சே தட் திஸ் இஸ் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட், ரைட்? Business users can easily use it. Unless somebody can easily use, you won't technology. Number 2, can it be available? Is it robust enough? There are so many parameters to it. If some technology is, இப்போ ஒரு விஷுவல் பேசிக் இருந்தாங்க, அந்த காலத்தில் விஷுவல் பேசிக் இருக்குது, ASP.NETலாம் இருக்குது, இன்றைக்கெலாம் அதில் மறைஞ்சே போச்சு இல்லை?
கரெக்டாக ஏன் ASP.NET இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதோட பெட்டர் டெக்னாலஜி வந்துருச்சு தட் மீட்ஸ் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ் ரைட். ஸோ ஏஐ இன்னைக்கு ட்ரெண்டிங் வேர்டு. அந்த ஏஐ 10 வருஷத்தில் ஏஎம்எல் மாதிரி சம்திங் எல்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரலாம். அப்போ அந்த ப்ரொஃபஷனாக இருக்கவங்களோ இல்லை அந்த ஏஐவே ஸ்டடீஸாக இருந்தவங்க அவங்கெல்லாம் they will have to transform. They will have to transform. சார் இப்போ நிறைய டெக்னாலஜிஸில் இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் கொண்டும் இந்தியா மற்ற கண்ட்ரிஸை ஓவர்டேக் பண்ணி வந்தாலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னும் அந்த சைனீஸ் மாதிரியான ஒரு சில கண்ட்ரியவே நம்ம பேஸ் பண்ணி இருக்குமே. இது இன்னும் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் கம்பெனி கூட நம்மளால ஒரு 6th ஃபிங்கர்ன்றோம் கண்டிப்பாக அதை கூட நம்மளால ப்ரொடியூஸ். There are so many, I will tell you, I don't want to get deep into that. There are so many policies at a national level that we will have to think through. It is not that India cannot do it, but certain policy level decisions. நான் சொன்னது make or buy decision. Chinese today they are able to afford a product at a much cheaper price. அதே மேபி நான் இந்தியாவில் பண்ணால் for the cost of components, for the labor, for the things that I have to import, maybe it becomes costly. You won't even look at it. Correct? Because today your OnePlus or some other mobile is available cheap, you are buying it. Correct? So it's between a make or a buy. Thank you. எல்லாம் கை தட்டாங்க அப்படின்னா முடிக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? சரி, பிஃபோர் ஐ ஃபினிஷ் there is one more last question boss, not more than that. already கை தட்டிட்டாங்க பசங்க, டென்ஷன் ஆயிருவாங்க. Sir yeah sir, I'm Sobhashwini from EC department. Data scientist data analyst க்கும் என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ்? Data scientist will work on your data to see what data analyst வந்து இருக்கிற டேட்டால he will make sense. Data scientist will have to find what combination of data, what the data is. He will go, scientist என்ன வருவாங்க, basically research and development. They will do the research and development to see using this data what all is possible. Whereas a data analyst is like a doctor. இப்போ டாக்டர் போனால் என்ன பண்ணுவாங்க, ஓ உங்களுக்கு தலைவலியா, ரெடிலி அவைலபிள் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன, டேட்டா அனலிஸ்ட். இட் இஸ் அவைலபிள் ஃபார் தட் வியாதிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. அதுதான் டேட்டா அனலிஸ்டோட வேலை. ஹி வில் சி ஓகே இந்த வியாதிக்கு தான் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்க மாட்டாங்களா டாக்டர். ஹி வில் அனலைஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப். டேட்டா சயின்டிஸ்ட் வில் சி வாட் நெக்ஸ்ட் ஃப்ரம் த டேட்டா இன்டெலிஜென்ஸ். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். Sir, I'm Vishnu from AI department, sir. Sir, what's the purpose of blockchain technology? Whether it's used for security or mining? இல்லை, blockchain is about decentralizing the data, nothing else. Okay, simple. Sir. Rather than going to a single database, you decentralize your database so your access is faster. Sir, I have read a news, sir. Crypto mining-க்குலாம் வந்து blockchain technology யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம்மா, பிகாஸ் உங்களுக்கு டேட்டா டீசென்ட்ரலைஸ் பண்ணலன்னா it's going to take a lot of time. So that replica of data is also available, and all these multiple decentralized data will connect to each other. And that's how most of the banks, why banks and insurance are using blockchain for this feature. Decentralize பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். Thank you, sir. Yeah, boss, it's getting late. No, I will take one last question. You decide whom you want to go for. Yeah. Sir, my name is Hopika. I don't mind, but people are getting impatient. My name is Hopika, IT department. டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல சார், அது வந்து தான் அடுத்து வந்து உலகத்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹேக்கிங், அவங்க வந்து அதை ஹேக் பண்ணி அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? They can take. Even today your banks can be hacked through your network. அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? என்ன ஸ்டெப் எடுக்கணும்? டிஜிட்டல் கரன்சி. Digital currency has nothing to do with your hacking, please. Digital currency is to reduce the physical handling of money, that's all. Right? How can you make your transaction easy? நான் உங்களை போய் பேங்க்கில் உங்கள் காலேஜில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கன்னா போய் எல்லாம் கவுண்டரில் நில்லுங்கன்னு இவ்வளோ பேர் போய் கவுண்டரில் நின்னீங்கன்னா வேலைக்கு ஆகுமா இன்றைக்கி? பை டச் ஆஃப் அ பட்டன் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த மனி, ரைட்? தட்ஸ் வாட் digitalization is all about, nothing. That is different and this is different. Anything bank site or any such thing as a website is subjected to hacking, but அதுக்கெல்லாம் ப்ரிவென்ஷன்ஸ்லாம் இருக்குது, as I said. Okay? Other than my profession, I am also a stage singer. ஸோ இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் வரத்துக்கு முன்னாடி இட் வாஸ் விஜய் டிவி, ஜஸ்ட் விஜய் டிவி. நீங்கள் சொல்கிற இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் இப்போயோ பார்ட்டிசிபேட் பண்ணி பல ரவுண்ட்ஸ்லாம் வந்திருக்கேன். சார் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாரு, சார் எப்படியாவது எங்களுக்கோசரம் ஒரு பாட்டுன்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சிங்
song. Okay, it is an Ilayaraja number. மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீரோ கண்ணே என் கண்ணே கோபாலமே கோடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றும் மன்ற கிண்டலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. இந்த கைத்தட்டல் பாடலாம் தான் நிறுத்தத்துக்கு இல்லைல்ல. நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவையென்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் போவே உன் வாழ்க்கைதான் என்ன மன்னம் வந்த திண்டலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. I'll finish this song, okay? மேடையை போலே வாழ்க்கை அல்ல நாடகம் ஆனதும் விலகிச் செல்ல ஓடையை போலே உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல வெண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன மண்டும் வந்த திண்டலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீளவோ
கண்ணி என் கண்ணு பூபாலமே கோடாதென்னும் வானம் உண்டோ சொல்லி மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நீயம் இல்லையோ அன்பே என் அன்பே. தேங்க்யூ. One-day session, right? I hope I made some sense. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். I wish you all the very best in your progression in the college and everybody. நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா எது படிக்கிறீங்களோ அதை நல்லா படிங்க and come out with flying colors, right? I wish you all the best, everyone. Thank you.